ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரேடிங் வியூவில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சிலருக்கு சில இதெல்லாம் தெரியல, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதில் ஸ்டாக் ஸ்க்ரீனர்ன்றது ஒரு ஃபியூச்சர். அந்த ஸ்டாக் ஸ்க்ரீனர் உள்ள போயிட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவை கொடுத்து இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துடும். இந்தியாவை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க, அப்ளை கொடுத்துங்க. இந்த இடத்துல இந்தியா கொடி வந்துடும். அப்புறம் இந்த ஃபில்டர் உள்ள போனீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுங்க. இந்த பாருங்கள், எக்ஸ்சேஞ்சு இங்கே ஆல்ரெடி இருக்குது. அதுமாதிரி சிம்பிள் டைப்ஸ் இருக்குது. அதில் எக்ஸ்சேஞ்ச் எனி இருக்கிறதுனால எல்லா வருது. ரிலையன்ஸ் 2 வருது, டிசிஎஸ் 2 வருது, ஹெச்டிஎஃப்சி 2 வருது. இந்த என்எஸ்சின்னு கொடுத்துட்டிங்கன்னா வெறும் என்எஸ்சி மட்டுமே வரும். பாருங்கள், ரிலையன்ஸ் 1 வருது, டிசிஎஸ் 1 வருது, ஹெச்டிஎஃப்சி 1 இருக்குது, ஐசிஐசி பேங்க் இப்போ 1 இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபில்டர் நமக்கு என்ன வேணும். இப்போ எனக்கு வந்து லோ ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வேணும். ஓகே, ஆர்எஸ்ஐன்னு அடிங்க. ஆர்எஸ்ஐ லெஸ் தென் அடிக்கலாம், ஆர்எஸ்ஐ கிரேட்டர் தென் அடிக்கலாம், ஆர்எஸ்ஐ பிலோ அடிக்கலாம், ஆர் பிலோ ஆர் ஈக்குவல் இருக்கலாம், அபவ் அடிக்கலாம், அபவ் டு ஈக்குவல் இருக்கலாம். நான் வந்து பிட்வீன் அடிக்கிறேன். பிட்வீன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து விலை கம்மியாக இருக்கிறது தான் வேணும். அதனால் பிட்வீன் 55 டு எவ்வளோ இருக்கணும், கீழே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு 33 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்துக்கூடன்னு நான் டைப் பண்ணுறேன். கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு இதுலேயே 1634 மேட்சஸ் கிடச்சிருக்குது. இந்த 1034 மேட்சஸில் நமக்கு தேவையான ஸ்டாக்ஸை இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். அதில் மார்க்கெட் கேபிடலேஷன், அப்புறம் செக்டர், எந்த செக்டர் மட்டும் வேணும் உங்களுக்கு, இந்த செக்டரில் மட்டும் இருந்தால் போதுன்னா போய் செக்டரை செலக்ட் பண்ணி இவ்வளோ செக்டர்ஸ் இருக்குது. கன்சியூமர் சர்வீஸ், நான் டியூரபிள் சர்வீஸ், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி மினரல்ஸ், ஃபினான்ஸ், கவர்மெண்ட்டு, ஹெல்த் சர்வீஸ், ஹெல்த் டெக்னாலஜி, மிஸ்சலன்ஸு, நான் எனர்ஜி மினரல்ஸு, ரீட்டைலு, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடியூசர் அண்ட் மேனுஃபேக்சரிங்கை கிளிக் பண்ணணுன்னா வரும். அதே மாதிரி டெக்னாலஜி சர்வீஸு கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரொடியூசர் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து 244 மேட்சஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த 244 மேட்சஸும் நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து சீமென்ஸ் இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கொலாப்ஸ் பேனலில் கீழே இறக்கி வச்சுங்க. கீழே இறக்கி வச்சுட்டு லேசாக மேலே தூக்கி வச்சுங்க. எப்படின்னா இப்படி லேசாக ஒரே ஒரு ஸ்டாக் தெரிகிற மாதிரி, இந்த சீமென்ஸ் மட்டும் தெரிகிற மாதிரி அங்கே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சீமென்ஸ் தெரியும். அதை டே ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான இதை ஸ்டாக்ஸு பிடிச்சமான இண்டிகேட்டர்ஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ரீசெட் கொடுத்தீங்கன்னா அழகாக ரீசெட் ஆகிடும். இங்கேயும் ரீசெட் ஆகும், ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். என்னென்னா, வெளியே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சார்ட்டு போயிடும். அதனால் சார்ட்டை பார்க்குறதுக்கு போது நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிடணும். சீமென்ஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஏரோ, டவுன் ஏரோ, அதே மாதிரி அப்பர் ஏரோ எது கொடுத்தாலும் உங்களுக்கு வரும். நீங்கள் கொடுத்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அங்கே பாருங்கள், சீமென்ஸ் இப்போ வந்து லோ ப்ரைஸில் இருக்குது. நல்லா நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லோரும் பயனடையுங்கள். தேங்க்யூ, பை பாய்.